வணக்கம். பாஷ் இல் நெஸ்டட் மற்றும் மல்டிலெவல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது நெஸ்டட் if எல்சே மற்றும் மல்டிலெவல் if எல்சே ஸ்டேட்மெண்ட். சில உதாரணங்களை பயன்படுத்தி இதை செய்வோம். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸ் இயங்குதளம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU பாஷ் பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. நெஸ்டட் if எல்சே ஸ்டேட்மெண்ட் இன் செயல்பாட்டை புரிந்துகொள்வோம். இங்கே கண்டிஷன் 1 உண்மையானால் பின் கண்டிஷன் 2 மதிப்பிடப்படும். கண்டிஷன் 2 உண்மையானால் பின் ஸ்டேட்மெண்ட் 1 இயக்கப்படும். அதாவது conditionகள் 1 மற்றும் 2 உண்மையானால் மட்டுமே ஸ்டேட்மெண்ட் 1 இயக்கப்படும். கண்டிஷன் 1 பொய்யெனில் பின் ஸ்டேட்மெண்ட் 3 இயக்கப்படும். கண்டிஷன் 2 பொய்யெனில் பின் ஸ்டேட்மெண்ட் 2 இயக்கப்படும். ஒரு உதாரணத்தை காண்போம். ஃபைல் nestedifelse.sh இல் கோடு ஐ எழுதி வைத்துள்ளேன். அதை திறக்கிறேன். இப்போது கோடு ஐ விளக்குகிறேன். இது ஷெபாங் வரி. வேரியபிள் நேம் மதிப்பு அனுஷாவுக்கு அசைன் செய்யப்பட்டுள்ளது. வேரியபிள் பாஸ்வேர்ட் மதிப்பு abc123 க்கு அசைன் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாண்டார்ட் இன்புட் இல் இருந்து ஒரு வரி டேட்டா ஐ ரீட் கமாண்ட் ரீட் செய்கிறது. -p பிளாக் ப்ராம்ப்ட் ஐ காட்டுகிறது. -p க்கு அடுத்த ஸ்ட்ரிங் Enter Name டெர்மினலில் காட்டப்படும். பயனரால் கொடுக்கப்படும் முறையை அதாவது பயனர் உள்ளீட்டை வேரியபிள் மைனேம் சேமிக்கிறது. முதல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இரு வேரியபிள்கள் மைனேம் மற்றும் நேம் ஐ ஒப்பிடுகிறது. அதாவது பயனர் உள்ளீடு மற்றும் வேரியபிள் நேம் இல் சேமிக்கப்பட்ட மதிப்பு அனுஷா. இரு மதிப்புகளும் பொருந்தினால் பின் இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் உள்ள மீதி கோடு மதிப்பிடப்படும். ரீட் கமாண்ட் ஆனது கொடுக்கப்பட்ட பாஸ்வேர்ட் ஐ ரீட் செய்து வேரியபிள் myPassword இல் சேமிக்கும். இங்கே சைலன்ட் மோடு க்காக -s பிளாக். அதாவது பயனரால் உள்ளிடப்பட்ட உரை டெர்மினலில் காட்டப்பட மாட்டாது. இங்கே மற்றொரு தொகுதி if எல்சே ஸ்டேட்மெண்ட்களை கொண்டுள்ளோம். முதல் if னுள் இந்த if எல்சே ஸ்டேட்மெண்ட்கள் உள்ளன. வேரியபிள்கள் myPassword மற்றும் பாஸ்வேர்ட் ஐ இரண்டாம் if ஸ்டேட்மெண்ட் ஒப்பிடுகிறது. ஐஎஃப் கண்டிஷன் உண்மையாகும் போது அதாவது பாஸ்வேர்ட்கள் பொருந்தும் போது டெர்மினலில் வெல்கம் செய்தியை எச்சோ காட்டுகிறது. escapeகளின் இன்டர்பிரிட்டேஷன் ஐ -e செயல்படுத்துகிறது. /n புது வரிக்காக அதாவது ஸ்ட்ரிங் வெல்கம் புது வரியில் அச்சடிக்கப்படும். ஐஎஃப் கண்டிஷன் உண்மையில்லை எனும்போது எல்சே கண்டிஷன் இயக்கப்படும். அதாவது பாஸ்வேர்ட்கள் பொருந்தாத போது எல்சே கண்டிஷன் இயக்கப்படும். இங்கு எச்சோ காட்டுவது வுரோங் பாஸ்வேர்ட். உள்புற if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ fi முடிக்கிறது. நம் முதல் if எல்சே ஸ்டேட்மெண்ட் க்கு வருவோம். மைனேம் மற்றும் நேம் இன் மதிப்புகள் பொருந்தவில்லை எனில் இந்த எல்சே ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படும். இது டெர்மினலில் வுரோங் நேம் என்ற செய்தியை எச்சோ செய்யும். வெளிப்புற if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ fi முடிக்கிறது. இப்போது Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறப்போம். ஃபைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்றுவோம். டைப் செய்க chmod ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் nestedifelse.sh. டைப் செய்க /nested-ifelse.sh. டெர்மினலில் புரோகிராம் இயக்கப்படும் போது அது இரு conditionகள் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ மதிப்பிடுகிறது. இங்கே Enter Name என ப்ராம்ப்ட் காட்டுகிறது. டைப் செய்வோம் அனுஷா.
இந்த கண்டிஷன் உண்மை என்பதால் அடுத்த ஐஎஃப் கண்டிஷன் மதிப்பிடப்படுகிறது. இப்போது ப்ராம்ப்ட் பாஸ்வேர்ட் என்கிறது. பாஸ்வேர்ட் க்கு டைப் செய்வது ஏபிசி 123. வேரியபிள் பாஸ்வேர்ட் இன் மதிப்புடன் பாஸ்வேர்ட் பொருந்துகிறது. எனவே ப்ராம்ப்ட் வெல்கம் செய்தியை காட்டுகிறது. இப்போது மீண்டும் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம். மேல் அம்பு விசையை அழுத்துக. /nested-ifelse.sh க்கு செல்க. எண்டரை அழுத்துக. இம்முறை அதே நேம் க்கு வேறு பாஸ்வேர்ட் ஐ கொடுப்போம். எனவே நேம் ஆக அனுஷா. பாஸ்வேர்ட் ஆக 123. நேம் மதிப்புகள் பொருந்தலாம், ஆனால் பாஸ்வேர்ட் மதிப்புகள் பொருந்தவில்லை. எனவே செய்தி வுரோங் பாஸ்வேர்ட் காட்டப்படுகிறது. முதல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் னுள் உள்ள நெஸ்டட் எல்சே ஸ்டேட்மெண்ட் இயக்கப்பட்டது என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் ஒருமுறை இயக்குவோம். இம்முறை நேம் ஐ ஸ்வாதி என கொடுப்போம். வுரோங் நேம் என்ற செய்தி காட்டப்படுகிறது. ஏனெனில் நேம் ஸ்வாதி நாம் முன்னர் டிக்ளேர் செய்த மதிப்பு அனுஷாவுடன் பொருந்தவில்லை. கட்டுப்பாடு முதல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு வந்து எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ இயக்குகிறது. இது அச்சடிக்கும் செய்தி வுரோங் நேம். இப்போது மல்ட்டிலெவல் if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ காண்போம். கண்டிஷன் 1 உண்மை எனில் ஸ்டேட்மெண்ட் 1 இயக்கப்படுகிறது. கண்டிஷன் 1 பொய் எனில் கண்டிஷன் 2 மதிப்பிடப்படுகிறது. கண்டிஷன் 2 உண்மை எனில் ஸ்டேட்மெண்ட் 2 இயக்கப்படுகிறது. கண்டிஷன் 2 பொய் எனில் கண்டிஷன் ந் மதிப்பிடப்படுகிறது. கண்டிஷன் ந் உண்மை எனில் ஸ்டேட்மெண்ட் ந் இயக்கப்படுகிறது. கண்டிஷன் ந் பொய் எனில் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் இயக்கப்படும். ஒரு உதாரணத்தை காண்போம். என்னிடம் உள்ள உதாரணத்தை திறக்கிறேன். நம் பைல் பெயர் multilevel-ifelse.sh என்பதை காண்க. அந்த கோடு ஐ காண்போம். இது ஷெபாங் வரி. இயக்கத்தின் போது பயனரால் கொடுக்கப்படும் உள்ளீட்டு வார்த்தையை சேமிக்கும் ஒரு வேரியபிள் மைஸ்ட்ரிங். உள்ளீட்டு ஸ்ட்ரிங் நல் என ஐஎஃப் கண்டிஷன் சோதிக்கிறது. ஸ்ட்ரிங் ன் நீளம் பூஜ்ஜியமா என z சோதிக்கிறது. டெர்மினலில் மேன் டெஸ்ட் என டைப் செய்து ஸ்ட்ரிங் கம்பரிசன் ஐ ஆய்ந்தறியவும். எதுவும் உள்ளிடப்படவில்லை எனில் இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் அச்சடிக்கப்படும். உள்ளீட்டு ஸ்ட்ரிங் ஆனது ராஜ் ஐ கொண்டுள்ளதா என முதல் எல்சிஃப் கண்டிஷன் சோதிக்கிறது. ஆம் எனில் இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் அச்சடிக்கப்படும். ஏதேனும் வார்த்தையில் ராஜ் உள்ளதா என இந்த வைல்ட் கேரக்டர் ஆல் உறுதிப்படுத்தி கண்டுபிடிக்கப்படும். உள்ளீட்டு ஸ்ட்ரிங் ல் ஜிட் எனும் வார்த்தை உள்ளதா என அடுத்த எல்சிஃப் கண்டிஷன் சோதிக்கிறது. ஆம் எனில் இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் அச்சடிக்கப்படும். மேற்சொன்ன அனைத்து conditionகளும் தோற்கும்போது இந்த எல்சே கண்டிஷன் இயக்கப்பட்டு செய்தி சோரி இன்புட் டோஸ் நோட் கன்டெயின் எய்தர் ராஜ் ஒர் ஜிட் என காட்டப்படும். மல்ட்டிலெவல் if எல்சே ஸ்டேட்மெண்ட் ன் முடிவை ப் ஐ காட்டுகிறது. இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் multilevel-ifelse.sh. டைப் செய்க /multilevel-ifelse.sh. உள்ளீடு கேட்கப்படுகிறது. வெவ்வேறு உள்ளீடுகளை கொடுத்து ஒவ்வொரு முறையும் நடப்பதை காண்போம். முதலில் எதையும் உள்ளிடாமல் Enter ஐ அழுத்துகிறேன். நத்திங் வாஸ் என்டர்ட் செய்தி காட்டப்படுகிறது. கட்டுப்பாடு மல்ட்டிலெவல் if எல்சே ஸ்டேட்மெண்ட் ஐ விட்டு வருகிறது. ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். மற்றொரு உள்ளீட்டுடன் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க முயற்சிப்போம். மேல் அம்பு விசையை அழுத்துக. /multilevel-ifelse.sh க்கு செல்க. Enter ஐ அழுத்துக. காட்டப்படுவது Enter ஆ வோர்ட். அபிஜித் என டைப் செய்கிறேன். காட்டப்படும் வெளியீடு அபிஜித் கன்டெயின்ஸ் வோர்ட் ஜிட். கட்டுப்பாடு மூன்றாவது கண்டிஷன் க்கு சென்றது என்பதை இது காட்டுகிறது.
முதல் இரு conditionகள் பொருந்தவில்லை. இந்த செயல்முறை அனைத்து conditionகளுக்கும் பொருந்துகிறது. வெவ்வேறு உள்ளீடுகளுடன் புரோகிராம் ஐ இயக்க முயற்சித்து வெளியீடுகளை சோதிக்கவும். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ மதிப்பீடு செய்வதுடன் நெஸ்டட் if எல்சே மல்ட்டிலெவல் if எல்சே ஸ்ட்ரிங் கம்பரிசன் புரோகிராம். பயிற்சியாக ஒரு எண் 3 ஐ விட அதிகமாகும் போது, 3 ஐ விட குறைவாகும் போது அல்லது 3 க்கு சமமாகும் போது அல்லது பயனர் உள்ளீடு காலியாக உள்ள போது வெவ்வேறு செய்திகளை வெளியீடாக தரும் ஒரு புரோகிராம் எழுதுக. கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.